ஒரு வருஷமா ஒரு லவ் மனசுல வச்சுன்னு ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணுங்கடா. அதாவது மனசுக்குள்ள ஒரு பொண்ணு ஃபாலோ பண்றது ஒரு ரெண்டுமே ஒரே பொண்ணு தான். அப்புறம் எதுக்குடா என்ன கூட்டின்னு வந்த? எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள். அந்த பொண்ணு இந்த சைடு தான் வருமா. வர சொல்ல வந்து அந்த பொண்ணுகிட்ட என்னை பத்தி என் மச்சான் அப்படி என் மச்சான் இப்படி மானே தேனி அப்படின்னு கொஞ்சம் எடுத்து சொல்லி பில்டப் பண்ணு. நான் கேஷுவலா போயிட்டு அப்படி நின்று இருப்பேன். அப்படியே வந்து நீ குடுக்குற பில்டப்ல அவன் சொல்ற பதில எனக்கு இன்ப அதிர்ச்சியே வந்துடணும். என்ன அதிர்ச்சி? இன்ப அதிர்ச்சி. அப்படி போய் நிக்கிறேன். ஊடுறா சொல்லி சிட்டா பண்ண வந்துடுறேன். சரி சரி, அந்த பொண்ணு வந்துச்சு, இப்போ நான் பாத்துக்கிறேன். ஓகே, கரெக்டா பேசுறா. சரி சரி, ஓகே. சிஸ்டர், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றது எதுவும் குறுக்க பேசாம கேளுங்க. அதோ நிக்கிறான்ல, அவன் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஒரு வருஷமா உங்களை பைத்தியக்கார மாதிரி லவ் பண்ணுகிறான். உன்னே நினைச்சு சாப்பிட மாட்டேன்றான், தூங்க மாட்டேன்றான், ஒரு வேலை வெட்டிக்கும் போக மாட்டேன்றான். கட்டாமாட்டு வயசாகுது. இதுக்கப்புறம் அவனுக்கு யாருமா பொண்ணு கொடுப்பா? இன்னைக்கு நீ சொல்ற பதில தான் அவன் இன்ப அதிர்ச்சியில வீட்டுக்கு போறான். சரா மச்சான், சொல்லிடுறேன். God have mercy upon us. உங்களுக்கு எதுனா ஆம்பளை வயசு கேட்ச்சு? நான் தான். என்ன உனக்கு தெரியல? புரியலையே. 10th வரைக்கும் நீ நானும் ஒன்னா தானே படிச்சோம். லாஸ்ட் பெஞ்ச் சுரேஷ். சுரேஷ் நீயா? உன்னதான் ஒரு வருஷமா லவ். ஐயோ, வெக்கலாம் பண்றானே. உன்கிட்டயாடா ஆர்கியூமெண்ட் பண்ணிருந்தேன். நான் அவனை கூப்பிடுறேன், நீ அவன்கிட்டயே பேசிக்கோ. இதுக்கு மேல பேசினா எனக்கு இன்ப அதிர்ச்சி ஆயிடும். டேய் மச்சான், இங்க வா. மச்சான், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. இதுக்கு மேல நீ எதுவும் சொல்லாத, நான் சொல்லிக்கிறேன். அதாவது என் நண்பன் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். இருந்தாலும் ஒரு டைம் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எனக்கு ஒரே ஒரு அம்மா, ஒரே ஒரு அப்பா. அப்போ ஊர்ல மத்தவங்க எல்லாம் 10-15 அம்மாவோட உன்னை குறுக்கு பேச வரான்னு சொன்னேன். அப்படியே அடிச்சு மூஞ்செல்லாம் பேத்து போடுவேன். ப்ரப்போஸ் பண்ண விடுறா. இந்த தேவதைகள்லாம் பூமியில இருக்காது, சொர்க்கத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு என் அம்மா சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அப்படி இந்த பூமியில எத்தனை ஒரு தேவதையை பார்த்தனா கொண்டு வந்து முன்னாடி நிக்கோய் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு அது மேல பெருசா நம்பிக்கையும் கிடையாது. ஆனா இப்ப நம்புறேன், நான் உலகத்துல பார்த்த முதல் தேவதை நீங்க தான். அதனால உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இருக்குங்க. மச்சான், அர்ஜென்ட் பாடாதடா. அமைதியாரான்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு. எனிவே, ஐ லவ் யூ கேர்ள். எனக்கும் உன்னை பிடிக்கும்டா. உன்னை குறுக்க பேசாதரான்னு சொன்ன. நான் வாய் மேல இருந்து கையே எடுக்கல. உங்களுக்கு தொண்டையில என்ன பிரச்சனையா? உனக்கு மாடா எனக்கு தெரியல. நான் தான்டா உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு சுரேஷ். சின்ன வயசுல எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீயே சொல்லிட்ட. ஐ லவ் யூ டூடா. மச்சான், இந்த கடிச்சு போடு.